எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தங்கை ரிதன்யாவுக்காக ஆவேசமாக பொங்கி எழுதிருக்காங்க சீரியல் நடிகை கேப்ரில்லா. இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டுமா? அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, தமிழகத்தையே இது பயங்கரமாக உலுக்கி போட்டிருக்கு, 2-3 பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஏன் இது சம்மந்தமாக பெரிய நடிகைகளான கீர்த்தி சுரேஷ், தமன்னா, த்ரிஷா இவங்கெல்லாம் ஏன் வாயவே திறக்க மாட்டுறாங்க? ஏன் எதுவுமே பேச மாட்டுறாங்க? அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள்லாம் ட்விட்டரில் அடிச்சுக்கிறீங்க, அவங்க கடத்திறப்பு வந்தால் போயிட்டு பயங்கரமாக கோஷம் போடுறீங்க, நயன்தாரான்னு கத்துறீங்க, த்ரிஷான்னு கத்துறீங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுங்கெல்லாம் வாயை திறகுதான்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான் நடிகைகள், அஸ் வெல் அஸ் இவ்வளோதான் நடிகர்களும். இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போனால் பெட்டர். சரி, இப்போ சின்ன சின்ன நடிகைகள்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க, தைரியமாக ஏதோ ஒன்று பப்ளிசிட்டிக்காவது இந்த விஷயத்தை பற்றி சமூக வலைத்தளத்தில் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட தான் தோணுது. ஸோ கேப்ரில்லா பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பொண்ணுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது வீட்டு நடுவில் உட்காந்தா அப்படியாச்சு துரத்தி விட்டுருங்க அப்படின்னு கோவமாக பேசியிருக்காங்க. ரெண்டாவது, நிரந்தரம் இல்லாத பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு ஒரு பெண் வெறுத்து இருக்காரு அப்படின்னா அதுக்கு தூண்டலாக அந்த மனிதர்களின் அழிவுக்கு விதி பொறுப்பேற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கம்மா விதி பொறுப்பேற்கும்? தப்பு செஞ்ச எல்லாருமே தீர விசாரணை செய்து 1 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடணும். இவங்க தான் தூக்கு தண்டனையை கேன்சல் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எங்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் தவறுகள் குறையும், இதில் டவுட்டே கிடையாது. இப்போ இந்தியாவில் அதிகமாக தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னா அது கண்டிப்பாக தூக்கு தண்டனை இல்லாத காரணத்தினால்தான். இப்போ அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த கொடுமைப்படுத்தின குடும்பம் இருக்குல்ல, மாப்பிள்ளை வீட்டார், அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதத்தில் விசாரணை செஞ்சு தூக்கு தண்டனைன்னு சொன்னால் மறுபடியும் எந்த குடும்பம் மாதிரி ஏதாவது பொண்ணு சித்திரவதை பண்ணுவாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.